காத்திருக்காரு திரு ராம்கி. ஏற்கனவே திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு லெனின். புதிதாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு, இன்னும் சேருவார்கள் என்று அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் சொல்லப்படுது. யாருக்கு இப்ப சாதகமான சூழல் இருக்கு, யாருக்கு சவாலான சூழலா இது மாறி இருக்கு? இல்லை, அது ஓராண்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்றைய நிலைமையில் வந்து திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு பெரிய கயிறில் வலுவான கயிறால் கட்டப்பட்ட விஷயம். அது 10 ஆண்டுகளாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இங்கே வந்து திமுக எதிர்ப்புங்கிற பேரில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்காங்க. அது ஒரு பேபி ஸ்டெப் தான். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் 12 மாதங்களுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ இங்கே வந்து பாஜக எதிர்ப்பை முன்வைத்து ஒரு கூட்டணி, இங்கே திமுக எதிர்ப்பை முன்வைத்து ஒரு கூட்டணி, இப்படி தான் 2 கூட்டணி இருக்குது. இங்கே நம்ம இதில் யார் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்கள் வந்து 2 விஷயம், அதாவது திமுக தரப்பு என்ன நினைக்குதுன்னா, இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி, சரி என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பாஜகவுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா அந்த விஷயத்தை நிலைப்பாடை தெளிவுபடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டேக்கு. இதே மாதிரி தான் இவங்களுடைய டேக்கு என்னன்னா, நீங்கள் வந்து திமுக கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்புனா முதல் ஆளாக வந்து குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் திமுக அரசின் செயல்பாடுகளை திமுக அரசுடைய ஆதரிக்கிறார்களா அதை விமர்சனிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த பக்கத்துலேருந்து வருது இல்லை. இந்த 2 கேள்வி ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாஜக எதிர்ப்பில் கவனம் செலுத்துகிறீர்களோ, நான் திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்கிறேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு. பொதுவாகவே காங்கிரஸுக்கும் பாஜகவும் அவங்களுடைய பொசிஷனில் கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கவலையெல்லாம் 2029 தான். ஸோ அவங்கள பொறுத்தவரை எந்த கவலையும் இல்லை. காங்கிரஸ் பிஜேபி தவிர இரு தரப்பிலும் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தான் பதட்டம். நீங்கள் கேட்டிங்களா எந்த கூட்டணிக்கு வந்து பதட்டமாக இருக்காங்கன்னா, யாருக்கு பதட்டமான இரு தரப்புலையும் காங்கிரஸ் பாஜக தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் தான் பதட்டமாக இருக்காங்க. ஏன் பதட்டமாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே இருக்கீங்களா, அப்போ பாஜகவுடைய கொள்கைகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் திமுக அரசின் செயல்பாடுகளை ஆதரிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிர்பந்தம், ஒரு சங்கடம் கேட்குது. ஸோ இதற்கெல்லாம் விடை சொல்வதற்கு தான் கூட்டணி கட்சிகள் தடுமாறுகின்றன. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு வழக்கமாக எது வந்து வசதியாக இருக்கோ அதை நோக்கி அவர்கள் பேசுகிறார்கள். இதுதான் இன்னைக்கான பிரச்சனை. ஆனால் இது வந்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், இந்த கூட்டணி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு போகும், ஏன்னா திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை எழுதல. இந்த கூட்டணி ரொம்ப தேர்தல் வரைக்கும் தேருமா, யார் ஆட்சி வைப்பால், அதெல்லாமே வந்து இன்னைக்கு ஆரம்ப கட்ட கேள்விகள் தான். இதே போன்ற கேள்விகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகும்போது இதே கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இப்போ அதிமுக பாஜக தரப்பு வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்கு வேற எங்க தட வேணாம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்கும் போது என்னென்னலாம் பேசினாங்களோ அதே பாயிண்ட்ஸ் எடுத்து இவங்க பேசுறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா முதலாக நிதிஷ்குமார் போய் இந்தியா கூட்டணிக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் போது இந்த கேள்விகள்லாம் எழுந்தன. இப்படி ஒரு கூட்டணி கொள்கை முரண்பாடான கொள்கை கொண்ட கட்சிகள்லாம் ஒன்னா சேர்றீங்களே, உங்களால் பாஜகவை எதிர்க்க முடியுமா, இப்படிலாம் கேள்விகள் கேட்டப்பட்டது. அப்ப அவங்க நம்பிக்கையோடு போய் சொன்னாங்க, நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 2 ஆண்டுகளில் போக தெரியும், எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வரும், தொகுதிகளில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவோம், அப்படிலாம் சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களால சக்சஸ் ஆக முடியல. அவங்களால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அவங்க நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, அது வேற விஷயம். ஆனா முடிந்த அளவு பாஜக ஒரு அதிகமான ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க தடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு வேலை செய்திருக்காங்க. ஆனா அவங்க முழுமையாக அவங்களுக்கு வெற்றி கைகூடவில்லை. அவங்களுக்கு வெற்றி அவர் கையில் இல்லை. அது போன்ற ஒரு முயற்சி தமிழ்நாட்டு அளவில் நடக்கிறது. அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னங்கிறது நம்ம இந்த இது ஒரு டூ ஏர்லி டு சே, கொஞ்சம் காலம் கழித்து தான் சொல்லணும். ஆனா பொதுவாகவே நீங்க திமுக கூட்டணின்னு சொன்னா, நீங்க 1971 இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, 71 80 கடந்த காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகளோட திமுகவுக்கு தான் அதிகமான ஒரு பலாபலன்கள் கிடைக்கும். தொகுதியாகட்டும் செல்வாக்காகட்டும் எல்லா விஷயங்களும் திமுக தான் அதை கிடைக்கும். இதே இங்கே வந்தீங்கன்னா அதிமுக எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுக்கும். இப்போ இன்னைக்கு நீங்க ஜாயிண்ட் பிரஸ் மீட் கூட சொன்னீங்க, ஜாயிண்ட் பிரஸ் மீட்னா என்டிஏல இது போன்ற காட்சிகளை நம்ம இந்தியா கூட்டணியிலோ திமுக கூட்டணியில பார்த்திருப்போம். எல்லா டேட்டாவும் இந்தியா கூட்டணியில 2 பேர் சேர்ந்து பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான சொல்றாங்க. இப்போ ஜாயிண்ட் பிரஸ் மீட்னா 2 பேர் பேசி இருக்கணும். அப்படியான ஒரு பிரஸ் மீட்டா நடக்காத போது எப்படி ஜாயிண்ட் பிரஸ் மீட்? ஏன்னா இது நியாயமான கேள்வி. இது நியாயமான கேள்வி. எப்ப நியாயமான கேள்வினா எழுதி கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட். சரி, ரைட். அது நியாயமான கேள்வி. எப்ப நியாயமான கேள்வினா, என்டிஏ உள்ள மற்ற கட்சிகளும் அங்க வந்து உட்கார்ந்து, ஒரு பாமகவோ தேமுதிகவோ அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து, அப்ப என்டிஏ அவர்கள் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசினாங்கன்னா, நீங்க சொல்லிருக்கீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க. எல்லா கட்சிகளும் நான் சொல்றேன் பேசாமலே எல்லா தமிழ்நாட்டில் பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணது ஒரே நிமிஷம்
தமிழ்நாட்டுல எல்லா என்டிஏ கூட்டணி கட்சிகளும் ஒரு மேடையில் அமர்ந்து அப்ப வந்து பாஜக வந்து ஒரு தலைமை ஏற்று நாங்க பேசிட்டு இருந்தோம்னா அதை தான் நம்ம விமர்சனிக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த இடத்தில் பாஜக பத்திரிகையாளர் ராம்கி விசித்திரமான கண்டுபிடிப்பாரு. இல்ல பாஜக பேசாம ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? அப்ப பாஜக அந்த இடத்தில் எல்லா என்டிஏ கூட்டணி கட்சியும் இருக்கும் போது அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேசியிருக்க வேண்டும். அப்ப அன்னைக்கு இருந்தது யாரு? 2 பேர் தான் இருந்தாங்க, அதிமுக பாஜக மட்டும் இருந்தாங்க. என்னது ரெண்டாவது, அந்த 2 தரப்ப என்ன சொல்லுது? பாஜகவுடைய பலத்தை அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது, அதிமுக பலத்தை பாஜக புரிந்து கொண்டிருக்கிறது. நாங்க 2 பேரும் ஒரு உடன்பாடுக்கு வந்திருக்கோங்கிறத அறிவிக்கிறாங்க முதல் தடவை. அந்த முதல் அறிவிப்பு ஏன் அறிவிக்கவில்லைங்கிறதா கேள்வி. புரியல. அதிமுக ஏன் அறிவிக்கணும்? அதிமுக ஏன் அறிவிக்கணும்? இல்ல நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் திருப்பி தலைமை தாங்குவது அதிமுக சொல்லிக்கிறீங்க. 2 பேரும் எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரையே மாற்றும் அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் டிரான்ஸ்ஃபரிங் தி சார்ஜ் டு ஏடிஎம்கே. அவர் என்டிஏவோட தலைவர் உட்கார்ந்து ஜாயின்ட் பிரஸ் மீட்ல சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ இனிமேல் என்டிஏவோட தலைமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்று நடத்துவார், நாங்கள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நடக்க போற இந்தியா கூட்டணி எல்லாமே எடப்பாடி அவர்கள் நடத்துவார். இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் வருகிறார்கள், எங்க தலைவர் இருக்கிறாரு, எங்க தலைவர் தான் இந்தியா கூட்டணியுடைய தலைமை பேசினார்ன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அப்ப யார் பேசுவா? இல்ல இல்ல அவர்களும் பேசுவாரு, எங்க கட்சி தலைவரும் பேசுவாரு, கட்சி தலைவரும் பேசுவாரு. பேசிட்டு மீட்டிங் ரொம்ப ஒரே நிமிஷம் ஒண்ணு இல்ல, சாதாரண யார் பேசணும்னு சொல்ல விவாதம் தேவையா? ஏன்னா இதுல இருந்தே தெரியுது அரசியல். அப்ப நீங்க நசுக்குறீங்க, கூட்டணி பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. யாருக்கும் எதுவும் கேட்க போறது இல்ல, ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவர்கள். இது ரொம்ப எளிமையான ப்ரொஃபஷன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா நீங்க தான் லீட் பண்றீங்க, உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்திருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் ரன் பண்ண மாட்டாரு. என்டிஏ தலைமையில் அவங்க வந்து பிரஸ் மீட் ரீட் பண்ணி இதுதான் எங்களுடைய கூட்டணி, இதுக்கு மேல வந்து தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய அளவில் நாங்கள் தலைவர்ங்கிறத தெளிவுபடுத்துகிறார். இந்த தெளிவு வந்து வேற எந்த மாநிலம் நடக்கல. அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரஸ் மீட்டா நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பிஜேபி வந்து பீகார்ல கூட்டணி வச்சிருக்கு, ஆந்திரால கூட்டணி வச்சிருக்கு. ஆனா எங்கேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கூட்டணியை தான் அறிவிப்பு செய்தார்கள் ஒழிய இன்னார் தான் கூட்டணிக்கு தலைவர். பீகார்ல ரொம்ப நாளா கூட்டணி இருக்காங்க, ஆனா 2 வாரம் முன்னாடி என்ன சொல்றாங்க, நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திப்போம் அப்படி சொல்ற அந்த வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. சோ அதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்துறதுனால ஒரு முக்கியமான பிரஸ் மீட்டா இருக்குன்னு சொல்றேன். சோ கோயிங் ஃபார்வர்ட் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டு அளவில் என்டிஏ கூட்டணிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முன்னெடுத்து செய்வாங்கிறது என்னுடைய புரிதல். அவ்வளவுதான். சரி திரு